ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். ஈசா யோகா மையத்தில் விடிய தேமுதிக கிட்ட அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட மோடி அமித்ஷா வெளியிட்ட ஒரே ஒரு அறிவிப்பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக கூட்டணி நோக்கி தேமுதிக நகர்ந்துட்டாங்க. இப்படி கூட்டணி மாறக்கூடிய அளவுக்கு மோடி அமித்ஷா அப்படி என்ன அறிவிப்பை வெளியிட்டாங்க? தேமுதிக தற்போது திமுகவில் இணைந்திருப்பது என்பது திமுகவுக்கு வலு சேர்க்குமா அல்லது அது வலுவை இழக்க செய்யுமா? தேமுதிக ஏன் எடப்பாடி பழனிசாமியை நம்பாமல் இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க? தேமுதிக இணைந்திருப்பதனால காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செக்மேட்டை ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறார். அந்த செக்மேட் என்ன? விஜயகாந்த் அவர்கள் திமுகவுக்கு எதிராக தான் தேமுதிகவுடைய அரசியலை நடத்தினாரா? திமுகவுக்கு கூட கூட்டணி வச்சதுனால இன்றைக்கி விஜயகாந்தோடைய ஆன்மாவே தேமுதிகவை மன்னிக்காது அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுக வைக்கக்கூடிய விமர்சனம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திமுக கூட்டணி உடைய போகுது, திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் நடந்த சில உட்கட்சி பிரச்சனையை மையப்படுத்தி பாஜகவும் அதிமுகவும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடந்த 2-3 வாரங்களாக. ஆனால் ஒரு பெரும் ட்விஸ்டாக பாருங்கள், இன்றைக்கி 2024 அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக அந்த கூட்டணியை உடைத்து கொண்டு திமுகவில் போய் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணி உடையுன்னு பார்த்தா அதிமுக கூட்டணி என்பது உடைஞ்சிருக்கு. இத்தனைக்கும் ஈசா யோகா மையத்தில் எல் முருகன், ராஜ்நாத் சிங், வேலுமணி உள்ளிட்டவர்கள் பிரேமலதா கூட விடிய பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட இன்றைக்கி கடைசி நேர டெஸ்ட்டாக அண்ணா அறிவாலயத்திற்கு பிரேமலதா அவர்கள் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறார். இப்படியான சந்திப்பு நடந்ததற்கு மிக முக்கியமான காரணம் மோடி அமித்ஷாவுடைய அந்த அறிவிப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது வேறு எதுவும் இல்லை, ராஜ்யசபா தேர்தல் தான். ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ராஜ்யசபாவை நடத்திட்டோம் அப்படின்னா நமக்கு 126 எம்பிக்கள் சப்போர்ட் என்பது 145ஆக மாறும் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு கணக்கு போடுறாங்க. அதன் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ராஜ்யசபா தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள் காலி, திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2. ஆனால் மோடி அமித்ஷா அறிவித்த இந்த அறிவிப்பு என்பது பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிப்போச்சு. ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் சேரணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜ்யசபா சீட்டை இந்த முறை தேமுதிகவுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே லெட்டர் பேடில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்தார். அப்படி வெளியிட்டதுனால இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைங்க, அதுக்கப்புறம் ராஜ்யசபா சீட்டை தர்றேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போட்ட டீலிங் என்பது இப்போ சுக்குநூறாக உடஞ்சி ராஜ்யசபா சீட்டில் எங்களை எம்பியாக அறிவிங்க, அதன் பின்பு கூட்டணி வைக்கிறோம், உறுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் தேமுதிக திமுகவை நோக்கி போயிருச்சு. ஏன் போச்சு? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 5 ராஜ்யசபா எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க. 5 ராஜ்யசபா எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 பேர் தம்பிதுரையும் ஜி.கே. வாசனும் அவங்க பதவிக்காலம் முடியுது. ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவர் கண்டிப்பாக மோடியை விட்டு கேட்பார், என்னங்க நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இவ்வளோ நாட்கள் இருக்கிறோம், எங்கள் அப்பா மூப்பனார் பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியே வைக்காதவர், அப்படிப்பட்ட நபருடைய மகனான நான் பாஜகவுடைய அடிமையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுங்க, முடிஞ்சு போச்சு பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டுருவார். அப்போ ஒரு சீட்டாவது அதிமுக போட்டியிடணும். தம்பிதுரை சீனியர் கண்டிப்பாக கேட்பார். அதையும் நம்ம தேமுதிக கொடுத்துட்டோம் அப்படின்னா டெல்லியில் நமக்கு பவர் இல்லாமல் போயிடும், நம்மளுடைய குரல்களை வலுவாக பதிவு பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டோம். சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னா 200+ அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி நடந்து போச்சு அப்படின்னா மீண்டும் ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட நமக்கு இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு இந்த முறை அதிமுகவை சேர்ந்த எம்பிக்கள் இருக்கணும் என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிறார். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. நான் சொன்னேன்ல, ஜி.கே. வாசன் ஒரு பக்கம் கேட்குறாரு, இன்னொரு பக்கம் அன்புமணியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் ராமதாஸுக்கும் அவருக்கும் சண்டை இருந்தாலும் கூட ராமதாஸை விட என் கட்சி தான் பெரிய கட்சி, என்கிட்ட தான் கட்சி இருக்குது, எனக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் எம்பியும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ராஜ்யசபா சீட்டை இந்த முறை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அன்புமணியும் ஒரு பக்கம் டிமாண்ட் வைக்கிறார். அப்போது அன்புமணி, ஜி.கே. வாசன், தேமுதிக அப்படின்னு சொல்லி 3 கூட்டணி கட்சிகள் 2 சீட்டு
கேட்பதனால 2 சீட்டையும் பறிகொடுத்து ஒரு கூட்டணி என்பது போய்விடும் என்ற அந்த பீதி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு இயல்பாகவே ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஏன் ஒரு சீட்டாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி தேமுதிக போகலை அப்படின்னா, தேமுதிகவை, பிரேமலதாவை, விஜயகாந்த் கட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 முறை முதுகில் குத்தியிருக்கிறார் இந்த ராஜ்யசபா சீட்டை வச்சே. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராஜ்யசபா சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் 2019 ராஜ்யசபா தேர்தலில் அன்புமணிக்கு போய் சீட்டை கொடுத்துட்றாங்க. தேமுதிகவுக்கு அப்போ சீட்டை வந்து கொடுக்கவே இல்லை. சரி, அடுத்த ஒரு தடவை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் காத்திருந்தாங்க. 2020ஆம் ஆண்டு நடந்த ராஜ்யசபா தேர்தலில் ஜிகே வாசனுக்கு போய் சீட்டை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போவும் தேமுதிக கொடுக்கவே இல்லை. இதனால் கோபம் அடைந்த பிரேமலதா அவர்கள் அணியை மாற்றுறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவோட போய் போட்டி போடுறாரு. திரும்பவும் 2024 வந்து பார்த்திங்கன்னா மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்களை ஏமாற்றி அந்த கூட்டணிக்கு கொண்டு வந்து வெறுமன அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணியை மட்டுமே வச்சு தேர்தலை சந்தித்தாங்க. அந்த தேர்தலுக்கு அப்புறம் 2025 ராஜ்யசபா தேர்தல் வந்துச்சு. அதுலேயும் வந்து பிரேமலதாவுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்பவும் கொடுக்கல, அதிமுகவுக்கே கொடுத்துட்டாங்க. அப்போது இவர் தொடர்ச்சியாக என்னை ஏமாற்றுகிறார், எடப்பாடி பழனிசாமி என்னை முதுகில் குத்துகிறார். இவங்க பாருங்கள், அறிக்கையில் தேர்தல் உடன்படிக்கையிலேயே வந்து எழுதி கொடுத்தும் கூட இப்படி மீறுறாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்க குற்றச்சாட்டுகள்லாம் வச்சார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அப்படி எந்த ஒரு கூட்டணி உடன்பாடும் போடவே இல்லைன்னாங்க. அப்போது இந்த கூட்டணி என்பது அப்போதே உடஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் கூட தேமுதிகவை கண்டிப்பாக நம்மளுடைய கூட்டணியில் கொண்டு வரணும், அதற்காக ஒரு சீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய லெட்டர் பேட்லேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியும் கூட இன்றைக்கி தொடர்ச்சியாக முதுகலை குத்தின எடப்பாடி பழனிசாமி இந்த முறையும் அன்புமணிக்கோ அல்லது அதிமுகவுக்கோ அல்லது ஜிகே வாசனுக்கோ கொடுத்து நம்மளை ஏமாற்றிடுவார் என்ற அடிப்படையில் இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு பிரேமலதா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதிமுகவுடைய செம்மலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, உங்களெல்லாம் வந்துட்டு விஜயகாந்த் ஆன்மாவே மன்னிக்காது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய அஃபீஷியல் ஹேண்டில்லையே திமுகவை வாழ்நாள் முழுவதும், தீயசக்தி திமுகவை வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கி அவங்க ஆன்மாவே மன்னிக்காத அளவுக்கு அதே கட்சியோட போய் கூட்டணி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி இந்த பாஜக எழுதுவதை பார்க்க முடியுது. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் திமுகவுக்கு எதிராக தான் அரசியல் நடத்தினாரா? இல்லை. கலைஞர் அவர்கள் இறந்தபோது சின்ன குழந்தையை போல குமுறி குமுறி அழுதார் விஜயகாந்த் அவர்கள். வணக்கம். நான் அமெரிக்காவில் இருந்தாலும் என் எண்ணங்களும் நினைவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கலைஞர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் நான் நம்ப முடியவில்லை. அவரை பிரிந்து வாழும் குடும்பத்தாருக்கும் அவரது தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 தினம் முதல் சேர்ந்தார். 5 தடவையும் தன் சின்ன கட்டுக்கோப்பால் நடந்து அமெரிக்காவில் இருந்தவங்கள என்ன எண்ணங்கள் நினைவுகளும் எல்லாம் கலைஞர்கிட்ட தான் இருக்கு. நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜி விஜயம் பாரு, நீங்க சொல்லாமா அவர் என்ன கூப்பிடுறது ஆபத்துக்கணும். தங்கப்பணம் கூட நான் கொடுத்தேன், விழாலாம் எடுத்தேன், தங்கப்பணம் விழாலாம் எடுத்தேன். கலைஞருடைய மறைவினால் தாங்க முடியல. அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல. அதே போல் அவருடைய நினைவிடத்திற்கு போய் அவரே தன்னுடைய மரியாதையை வந்து செலுத்தினார் விஜயகாந்த் அவர்கள். பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கலைஞர் அவர் சொல்கிறாருனாவே அப்போதே தேமுதிக திமுக கூட்டணி என்பது 2016 ஏற்பட வேண்டியது. அப்போது வாழ்நாள் முழுவதும் திமுகவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை விஜயகாந்த் பண்ணியிருந்தாருன்னா இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குமா? கலைஞருக்கு வந்து அழுதுருப்பாரா? கலைஞரோட நினைவிடத்துக்கு போயிருப்பாரா? பழுமனவி பாளையம் விழப்போகுது அப்படின்ற கருத்தை கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அப்போ பாஜக எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட அரசியலை பண்ணது பாருங்கள். உண்மையிலே விஜயகாந்தோடைய ஆன்மா உங்களை தான் மன்னிக்காது. மதசார்பற்ற ஒரு தலைவராக விஜயகாந்த் அவர்கள் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தார். 2014 மோடியோட வாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி 14 சீட்டில் அவரை நிற்க வச்சு 11 சீட்டில் டெபாசிட் இழக்க வச்சு முதன்முறையாக தேமுதிகவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்த கட்சியே பாஜக தான். அன்று விழுந்த தேமுதிகவால்
இன்று வரைக்கும் எழுந்திருக்கவே முடியலை. இன்றைக்கி தான் திமுகவோட கூட்டணிக்கு சரியான முடிவே அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்போது பாஜக தான் தேமுதிகவையும் விஜயகாந்த் அவரையும் நாசம் பண்ண கட்சி, அடிமட்ட அளவுக்கு கொண்டு போன கட்சி அப்படின்றத தேமுதிக தொண்டர்களே மறுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மா மன்னிக்குமா அப்படின்னு சொல்லி. ஏங்க, ஜெயலலிதா அவர்கள் 2014 மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்சியை அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோடனே பாஜக காலில் போய் அடகு வச்சிங்களா இல்லையா? குருமூர்த்தி கிட்ட போய் சரண்டர் ஆனீங்களா இல்லையா? உண்மையிலே விஜயகாந்தோட ஆன்மா தேமுதிகவை மன்னிக்காதான் கேட்டால் இல்லை, ஜெயலலிதா அவருடைய ஆன்மா தான் அதிமுகவை மன்னிக்காது அப்படின்றதான் உண்மை. சரி, இப்போ திமுகவை நோக்கி வந்ததுனால என்ன லாபம் கிடைச்சிருக்கு திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது 8.3% இருந்தாங்க. கடைசியாக 2021 அமமுகவோட போட்டியிட்டப்ப அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது 0.43% குறைஞ்சிருக்கு. அப்போது அழிய போகக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு புத்துயிரை இவ கொடுக்கணுமா, இந்த கட்சியை சேர்ப்பதனால என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் தேமுதிகவை சேர்த்துக்கிட்டதுனால திமுகவுக்கு மிகப்பெரிய பலன்கள் என்பது கிடைக்கிது. ரொம்ப குறிப்பாக முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த எதிராளியுடைய கூட்டணியுடைய உடையுது அப்படின்ற பெர்செப்ஷனை, ஒரு நெரேட்டிவை இங்கே செட் பண்ண முடியுது. திமுக கூட்டணி சரியுதுன்னு சொல்லி பலகாலமாக பிரச்சாரம் பண்ண அந்த இமேஜை மாற்றி எதிர்கட்சியுடைய கூட்டணி உடஞ்சி போச்சு, தேமுதிக சேர்ந்துருச்சு, பலம் வாய்ந்த கட்சி சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் இப்போ உருவாயிருச்சா இல்லையா? தேமுதிக என்பது இன்னும் வட மாவட்டங்களில் தருமபுரி, சேலம், அதே போல் கொங்கு மண்டலத்தில் சில பகுதிகளில், விருதாச்சலத்தில், ரிஷிவேந்தியத்தில், அதே போல் தென் மாவட்டங்களில், இப்படி பல்வேறு தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. சென்ற முறை திமுக பார்த்திங்கன்னா 39 சீட்டில் 5,000 ஓட்டுக்கு கம்மியாக ஜெயித்தாங்க. அதே போல் 17 தொகுதியில் 5,000 ஓட்டுக்கு குறைவாக தோற்றும் போனாங்க. அப்போ இந்த 5,000 அப்படின்ற கணக்கை தேமுதிக கண்டிப்பாக டேலி பண்ணும். ஏன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டு என்பது ரொம்ப முக்கியம். அது போக இப்போ பாமக வந்தால் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ பாமக வராமல் விடுதலை சிறுத்தைகளோடு வச்சுக்கிட்டே வன்னியர் சமூகத்துடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தேமுதிக கண்டிப்பாக உதவும். ஒருவேளை வன்னியர் சமூகம் போடவில்லை என்றாலும் வன்னியர் அல்லாத பிற சமூக வாக்குகளை தேமுதிக மூலமாக பெற்றுவிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு என்பது, தேர்தல் கணக்கு என்பது போடப்படுது. இப்போ விசிகாவும் பாமகவும் சேருவதை காட்டிலும் விசிகாவும் தேமுதிகவும் சேருவது என்பது வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பலத்தை திமுகவுக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவதற்கான ஆட்களுடைய பலம் என்பது திமுக கூடுது. ஏற்கனவே கமலஹாசன் சேர்ந்தது பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. 2024 தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் பண்ணார். இப்போ 2026 தேர்தலையும் தமிழ்நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் பண்ணுவார். ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பியாக மாறிட்டார். இப்போது ராஜ்யசபா எம்பி என்பது திமுக கண்டிப்பாக தேமுதிக கொடுக்கும். ஏன்னா இப்படி தேமுதிக கொடுப்பதனால 2 வகையில் நன்மை இருக்குது. ஒன்று, தேமுதிகவோட கூட்டணியில் சேர்த்ததுனாலையும் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்ததுனாலையும் காங்கிரஸுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க, ராஜ்யசபா சீட்டு ஒன்று கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு 17 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ வச்சுருக்கோம், எங்களுக்கு அதை வச்சுட்டு நாங்கள் சும்மா இருக்கிறோம், உங்கள் எம்எல்ஏவோட ஆதரவோடு எங்களுக்கு ஒரு ராஜ்யசபாவை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா கேள்விப்பட்டோம். அப்போ அந்த ராஜ்யசபா சீட்டை இனி காங்கிரஸால் கேட்க முடியாது, ஏன்னா தேமுதிகவுக்கு போயிருச்சு. அப்போ தேமுதிக கண்டிப்பாக 6-7 சீட்டாவது கேட்கும். அப்படி ஒதுக்கும் போது காங்கிரஸ் எனக்கு 40 சீட்டு கொடுக்கணும் 50 சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கவும் முடியாது. அப்போ அதே 25 சீட்டில் தான் போட்டியிடக்கூடிய நிலைமை, அல்லது அதை விட குறைவான சீட்டில் போட்டியிடக்கூடிய நிலைமை என்பது காங்கிரஸுக்கு ஏற்பட்டுரும். அப்போ காங்கிரஸ் இங்கே ஏற்கனவே ஆட்சியில் பங்கு கேட்டு திமுகவோட மோதல் போக்கு நடத்தினதில் தேமுதிக வருகையை சேர்த்ததன் மூலமாக நீ இல்லாமையே பலமான கூட்டணியெல்லாம் சேர்க்க முடியும், நீ வர்றியா இல்லையா அப்படின்ற செக்மேட்டை வச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ காங்கிரஸ் கெஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் முதலமைச்சர். கேசி வேணுகோபால்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தபோதும் கூட அவரை முதலமைச்சர் சந்திக்கவே இல்லை. அப்போது இவ்வளவு தூரத்திற்கு காங்கிரஸுக்கு ஒரு செக்மேட்டை இந்த தேமுதிக கூட்டணி என்பது உருவாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல பிரச்சாரம் அப்படின்றது, ராஜ்யசபா சீட்டில் ஒருவேளை விஜயகாந்தோடைய மகன் போகிறாரோ அல்லது விஜயகாந்தோடைய மனைவி போகிறாங்களோ வச்சுக்கோங்களேன்,
இந்த 2 பேருமே தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பிரேமலதா அவர்கள் வந்துட்டு பெண்களுக்கான ஓட்டை கவரக்கூடிய வகையில் முதலமைச்சர் செஞ்ச அந்த திட்டங்களை எல்லாம் அடுக்கி பேசக்கூடிய வாய்ப்பு என்பது தேமுதிக கிடைக்கும். வட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணியை இறக்கிட்டு திமுகவுக்கு எதிராக அங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை டேக்கிள் பண்ணுவதற்கு பிரேமலதா அவர்கள் அங்கே இறக்கி விட்டு அங்கே பாமகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை பாமகவை வீழ்ச்சி அடைவதற்கான வேலையை திமுக கண்டிப்பாக பண்ண தான் போகுது. அப்போது பிரச்சாரம் பண்ணுவதற்கான ஆள்பலமும் இங்கே கூடுது. அப்போது தொகுதிக்கு 5000 ஓட்டு அப்படின்றது கிடைக்கிது. அதிமுக கூட்டணி வந்து உடைச்சோம் அப்படின்ற நெரேட்டிவ் இங்கே செட் ஆகுது. பிரச்சாரத்திற்கு அதிகமான ஸ்டார் வேட்பாளர்கள் கிடைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு செக்மேட்டை வைத்திருக்கிறார் முதலமைச்சர். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்த அந்த விஷயம் என்பது தேமுதிகவுக்கு தான் நன்மை. ஒரு கட்சி 10 வருஷமாக எந்த தேர்தலையுமே ஜெயிக்காமல் தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அந்த கட்சியை வந்து மீண்டும் ஒரு உயிரை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார் பிரேமலதா அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அப்போ தேமுதிக இது கண்டிப்பாக இந்த சான்ஸை பயன்படுத்தி மீண்டும் சட்டமன்றத்தில் அந்த கட்சியுடைய வருகையை வந்து பதிவு பண்ண தான் போகிறாங்க. இது காங்கிரஸ் கட்சிக்கு எத்தகைய ஒரு நெருக்கடியை கொடுக்க போகிறது, அதிமுகவுக்கு தேர்தலில் எப்படி பலவீனத்தை ஏற்படுத்த போகிறது, 200+ சீட் என்பது எளிமையான ஒரு நடைமுறையை திமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சா அப்படின்றத வருங்காலத்தில் பார்க்கலாம். நன்றி.